ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படியா? அப்படியா? எப்படி தெரியுமா? சீக்கிரம் சொல்லடி. அக்கா உருகிலே பூமலரே உருகிலே உருகிலே பூமலரே குலுங்குதடி தன்னாலே மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குலுகுலித்து வண்டிரடி மரத்துடடி தன்னாலே தன்னாடனா தினத்ததிரா தன்னாடனா தினத்ததிரா வள்ளிமலை மாற்றல் எல்லாம் துள்ளுதடி இந்த மலையில் உறிஞ்சிகளே மலர்ந்தே குலுங்குதடி தன்னாலே உறுதியிலே மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே உடை குறித்த பண்டிரதி பருக்குதடி உன்னாலே தன்னாடனா தினத்ததிரா தன்னாடனா இப்பொழுதே கதிர் அடித்து மடி நிறைய நெருப்பியாச்சு. அப்போ தெரிகின்ற வட்டப்பாறை வைத்து அவளாக இடித்து நாம் அனைவரும் புசிப்போம். உண்மைதான். அப்படியாகட்டும், புறப்பட்டு ஓடிவாங்க.
பெருமானே, அப்படி இருக்க இந்த உத்தம நாடு ஒரு நாட்டிலே ருத்ரகுமாரன் என்ற பெருமடத்தி எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு நாட்டை ஆட்சி செய்து வருகிறேன். இருந்த பொழுதிலும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய காணவில்லையே தாயாரே. வாழ்க வாழ்க. அவன் மனிதனும் எனக்கு முன்னாக வர வேண்டிய இன்றைய காலத்தாமதம். ஐயா, அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டு வருவதற்கு காலத்தாமதம். சபா இந்த உத்தம தாண்டபுரியிலே உத்தரகுமாரன் என்ற பெருமடத்தி எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறேன். அப்படி இருக்கு என்னுடைய ஆட்சியில் குறை என்பது ஏதாவது உண்டோ? முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது கிடையாது நம் நாட்டில். சபாஷ். அப்படி என்றால் நாட்டு மக்கள் அனைவரும் குறை இல்லாமல் சீரம் சிறப்போடு தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இருந்த பொழுது நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏதோ பேரிரைச்சல் கேட்கின்றது. நாங்க குடி மக்கள் வந்துக்கிறோம். நீ எப்பயுமே குடிதானே எனக்கு நல்லா தெரியுமே. ஐயா, நாங்க இட்ட பயிர்லாம் அந்த கரடி, அந்த புலி, அந்த சிங்கம், அந்த பெட்டி, அந்த மிருதங்கம், அந்த தாளம், அந்த கெஜ்ஜ, அந்த ஜாட்டி, அந்த வாளு, அந்த கதை மொத்த அழிச்சிட்டு போட்ட ஐயா. பெட்டி, மிருதங்கம், தாளம், மோளம், டோலாக்கு, ஜாட்டி, வாளு, அப்புறம் சொம்மா கருத்து, இதெல்லாம் வந்து பயிர் அழிச்சிட்டு போச்சு. மிருகங்கள் அனைத்தும் நீங்கள் வைத்த பயிர்களை அழித்து விட்டது. அதுதானே ஐயா. கடன் கட்ச வாங்கி பெட்டிக்காரன் ஒரு 1500 ரூபாய் வாங்கினேன். திருப்பி கொடுக்க மாட்டேறான். நான் வாங்கினா ஒரு 1500 ரூபாய் வாங்கினேன். வாங்கறதோட சரி. அது 10வது மெத்தன்காரன் ஒரு 1500 ரூபாய் வாங்கினேன். 3000 ஆச்சு. 3000 ஆச்சு. எத்தனை போய் மதுராந்தல ஒரு மூட்டை வேர்க்கடலை எடுத்தாந்தேன். மதுராந்தகத்துல ஒரு மூட்டை கலகா வேர்க்கடலை ஆளை வச்சு உரிச்சேன். 2 மூட்டை பயிர் ஆச்சு. ஆடா தொடப்பு கட்டா. ஒரு மூட்டை கலகா உடைச்சாடா 2 மூட்டை பயிர் ஆகுதா? ஒரு மூட்டை பயிர், ஒரு மூட்டை தோல். அப்படி சொல்லு. அப்படியே போட்டா மொனிக்காதுன்னு கடாயில போட்டு வறுத்து அமில வச்சு அரைச்சு அண்டால கொட்டி கலக்கி மாங்கொத்த போட்டு கை நிலை தேய்ச்சா மொனிக்காதுன்னு வெறுப்புங்கள தேய்ச்ச ஒரு காய் இந்த பெருசு வேர்க்கடலையாடா அந்தந்த பெருசு. மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்குது அவன் கையில மட்டும். அது அழிச்சிட்டு பூச்சி. அது கூட நான் அப்படியே எடுத்து போய் வேர்ச்சா முளைச்சு செத்துக்கத்து போடுன்ட்டு அம்மியில வறுத்து கடாயில அம்மியில அரிசி அண்டாவில் போட்டு தண்ணியில கலக்கி மாங்கொத்த போட்டு கையில தெளிச்சா நல்லா முளைக்காதுன்னு விரப்பல் தெளிச்சா. கை நீட்டு காய். ஆமா ஐயா. பக்கத்துல காணி வச்சிருந்தேன். அதுல ஏற ஓட்டி கச்சி கருவாடு நட்டேன். ஆடா யார் கச்சி கருவாடா? கத்திரி செடி. அதையும் அழிச்சிட்டு பூச்சி ஐயா. இதோட நாங்க நாட்டுல இருக்கிற மாதிரியே கிடையாது. நாங்க நாட்டை விட்ட போறோம். நாங்க ஐயா நாட்டு மக்களுடைய குறைகளை சொல்லிவிட்டார்கள் ஐயா. நீங்கள் தானே அவர்களை பார்க்க வேண்டும். எத்தனையோ விதைகள் பயிர்கள் வைத்தோம். அத்தனையும் காட்டு மெருகள் அழிந்து விட்டது. ஆனால் வட திசையில் அது அருகே நெல் கதிர் பயிர் வைத்தோம். ஆனால் வெடிந்தால் அறுவடை அறுக்க வேண்டியது. இன்று போய் பார்த்தால் தாள் தான் இருக்கிறது, நெற்கதிர் இல்லை ஐயா. நாங்க அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வயிறு எரிஞ்சுக்கிட்டு வரோம் ஐயா. தண்ணி கலந்து குடிச்சிருக்கா கம்யூனிட்டி. சரி குடிமக்களே, உங்களது குறைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்கள் எதற்கு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் தருகின்றேன். நீங்க இந்த நாட்டு மன்னரு முறையிட முடியும். வேற யாரும் கட்ட போய் ஐயா சொல்ல முடியும். பக்கத்துல சேடை ஓட்டி வச்சுக்கிறேன். சரி மழை பெஞ்சுக்கிட்டேன். என்னடா குறிப்பா 2 வேற தானா? என்ன வேற வேணும்? அந்த பொன்னி அந்த சம்பா கொடுத்தாக்கா. டேய் அத பொன்னி நெல் வேறையும் சம்பா நெல் வேறன்னு கேளு.
எல்லாமே குடோனுக்கு தருவார் இரு. சரி, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தர போகிறேன். ஐயா 9 லட்சம் கொடுத்து வேன் வாங்கிட்டேன். 9 லட்சம் அது லீவு கட்ட முடியல. தள்ளி போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப வேணு தானே. ஏன்னா, 9 லட்சம் வேனு சாவித்திரம்னா கிளம்ப மாட்டேங்குது. அப்பப்ப தள்ளி கிளம்புறாங்க. அந்த வேனு அந்த லீவு தள்ளி அதுவும் தள்ளுபடி. அவ்வளவுதானே. அதுவும் தள்ளுபடி. இதாச்சும் மண்டே பாருங்க எல்லாருமே தள்ளுபடி பண்றீங்க. கஷ்டமா இருக்குது ஐயா. என்ன வேணும்? எங்க போய் கேட்டாலும் இல்லைன்னு தெரிஞ்சிடறாங்க. கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. எங்க போனாலும் கிடைக்கிற மாதிரி நீங்க தான் செய்யணும். என்னது? ஆன்சு பாக்கிட்டு எங்க போனாலும் கிடைக்கல சாமி. எல்லா இடத்துலயும் ரைடு வருது. வாங்க, அதெல்லாம் போகட்டும். பார்த்தாயா, வடதிசையிலே வைரவேக நடாத பகுதியிலே நாட்டு மக்கள் அனைவரும் நெற்பயிர்கள் வைத்திருக்கிறார்கள். நாளை அறுவடை என்பதால் போய் பார்த்தால் அங்கே தாள் மட்டும் இருக்கின்றது. கதிர்கள் எல்லாம் யாரோ கல்விகள் அறுத்து எடுத்து சென்று விட்டார்கள். ஆமா சாமி. ஆனால் நம் நாட்டிலே நாட்டை சுற்றி காவல் புரிவன் யார்? பெட்டியார் வெள்ளைச்சாமி. பெட்டியார் வெள்ளைச்சாமி. ஆமா. நான் அழைத்ததாக அதி விரைவாக சென்று அழைத்துக் கொண்டு வா. அப்படியாக வாடிக்கை எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் எண்ணி தாழ்ந்தவர் எண்ணி எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. இந்த உத்தம ஆண்டவர்களே, வெற்றியான் வெள்ளைச்சாமி நபர்களுண்டு யாதொரு குறையில்லாமல் இந்நாட்டு குடிமக்களுக்கு இரவு நேரத்திலே காவல் இருப்பதும் பகல் நேரத்திலே நீர் பாய்ச்சுவதும் இதுவே என் கடமையாக கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் பொழுது விடிந்து விட்டது. இப்போது வயல்வெளிக்கு செல்ல வேண்டும். ஆனால் யாரோ ஒருவர் என்னை அதிவிரமாக தேடி வருகிறார்கள். வெள்ளைச்சாமி. எங்கதான் போற எங்கதான் வரல. விரல் பூட்டா குறவு பூச்சாடா விரலே. போடுவாங்க கால் மேல. உங்களை பார்த்த உடனே ஒரு பயம், அவ்வளவு பயமா? ஒரு நடுக்கம். ஐயா, அம்மா பயமா? கோபத்தோடு வருகிறீர்கள். என்னையா நடந்தது? எதற்காக இப்பேற்பட்ட கோபம்? நானா பரவாயில்ல. இந்நாட்டு மன்னர் மேல அதிக கோபத்தில் இருக்கிறார். மன்னரா? ஆமா. என்னை சந்திக்க அழுத்தலாம். மன்னர் கூப்பிட்டார், சொன்னார் வா. நான் அடிச்சிட்டு வந்தேன். வெள்ளைச்சாமி, என்னுமே இல்லாமல் இன்று என்னை அதிபரமாக அழைத்த காலம் என்ன? காலி பாட்டில போறோம். அதுவாட வேலை.
வெள்ளச்சாமி, ஐயா அனைதினமும் உன்னுடைய வேலை என்ன? இந்நாட்டு குடிமக்களுக்கு இரவு நேரத்திலே காவல் இருப்பதும் பகல் நேரத்திலே நீர் பாய்ச்சுவதும் இதுவே என் கடமை ஐயா. சபாஷ். ஆமாம், நம் நாட்டிலே எத்தனை திசைகள் உள்ளன? 4 திசைகள். 4 திசைகள். என்னென்ன திசைகள்? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று வைப்பார்கள். 4 திசை. 4 திசைகளுக்கு சென்றாயா? ஐயா நேற்றைய தினம் கிழக்கு திசை சென்றி, மேற்கு திசை சென்றி, தெற்கு திசை சென்றி, ஆனால் வட திசைக்கு மட்டும் நான் போகவே இல்லை. சபாஷ் சபாஷ் சபாஷ். வெள்ளச்சாமி, ஆமா, நான் கொடுக்கும் உதவி உனக்கு போதுமா இல்லை பற்றவில்லையா? பற்றாக்குறையாக இருக்கிறதா? ஐயா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாகி போதுமான ஊதியத்தை நான் தருகிறேன். அதை வைத்துதானே என் குடும்பத்தையும் என் மனைவி மக்களை நான் காப்பாற்றி வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது கொடுக்கின்ற ஊதியம் போதுமானதா அல்லது பற்றாக்குறையா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்களா கேட்பது? வெள்ளச்சாமி, ஐயா 4 திசையிலே 3 திசை சென்று 4வது திசை வட திசை செல்லவில்லை என்று கூறுகின்றாய். என்ன காரணம்? ஏன் அங்க போகவில்லை? ஐயா நேற்றைய தினம் 3 திசைகளுக்கு சென்று காவல், ஆனால் வட திசைக்கு மட்டும் போகவில்லையே என்று உரைக்கிறதே காரணம் தெரியுமா? என்ன காரணம்? வடதிசைக்கு போகலாம் என்று புறப்பட்டு அதற்குள்ளாக பொழுதோ விடிந்து விட்டது. மனைவி மக்களை பார்க்க வேண்டுவதற்காக என் வீட்டுக்கு போயிட்ட ஐயா. விடியற் காலை பொழுதாகி விட்டது, அதனால் மனைவி பிள்ளைகளை பார்ப்பதற்காக இல்லம் சென்று விட்டார். வடதிசையிலே என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? என்னையா நடந்தது? வடதிசையிலே வயிறு மயக்க தடாக பகுதியிலே, அதாவது நம் நாட்டு மக்கள் நெற்பயிர் வைத்திருந்தார்கள். அறுவடை தகடும், அதாவது வெடிந்தால் அறுவடை. அவர்கள் சென்று பார்த்தால் தாள் மட்டும் இருக்கின்றது, கதிர் அத்தனையும் காணவில்லை. களவு போய்விட்டதா? இப்போதே செல்லுகிறேன். அந்த களவிற்கு காணும் யார் என்று நானே கண்டுபிடித்து வருகிறேன். அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. என்னையா சந்தேகம்? நீ காவலிலே இருக்கும் பொழுது வேறொரு எப்படி வந்து அந்த நெற்கதிர்களை அறுத்து எடுத்து சென்றிருக்க முடியும்? அதனால் அப்பேற்பட்ட செயலை செய்தது நீதான் என்று இது என்ன சோதனை ஆண்டவா? இது என்ன சோதனை? சத்தியமாக உரைக்கிறேன். நெற்களை களவாடி கல்வன் நான் தெரியாது ஐயா. நான் ஒரு உத்தமன் ஐயா. நான் ஒரு உத்தமன். நீ உத்தமனா? நான் கொடுக்கும் ஊதியம் உனக்கு பற்றவில்லை என்று இப்பேற்பட்ட செயலை செய்திருக்கிறாய். உண்மையை கூற முடியுமா? முடியாதா? சத்தியமாக உரைக்கிறேன். அந்த களவிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஐயா. எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்மதம் முடியாதா? அட, அதுவே மக்கள் அரங்கத்தில் வராது அவசாட்சி கடவுள்கே தள்ளாடார் மனம் தள்ளாய் போன மனிதர்களாலே கொடுமையை
கொள்வது நான் துரோகி. ஐயா வந்தகடி. உன்னைய நடந்து வேலை செய்ய வேலைக்காக நான் உன்னிடத்தில் பழகிறேன். என் உயிருக்கு உயிர நண்பனாக அல்லவா நினைத்து உன்னிடத்தில் பழகிறேன். ஆனால் இப்பேற்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு நான் செய்யவில்லை என்று கூறுகின்றாயே. சத்தியமாக உரைக்கிறேன் ஐயா. நெற்களை களவாடி கல்வ நான் வினையாது ஐயா. நான் ஒரு உத்தமன் ஐயா. நான் ஒரு உத்தமன். நீயா உத்தமன்? அதத்தை இறக்கம்பர கிடையாது. தண்ணீரை நெருப்பு என்று சத்தியாக கொள்பவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததுமில்லை. அவர் கண்மூடி தலையணைகிறார். சாய்ந்ததும் இல்லை சத்தியாக கோடி அது சந்தோஷக்கேடு. இதை மறந்தவர் வீடு சத்தியாக கோடி சத்தியக கோரி இது சந்தோஷ கேடு. இதை மறந்தவர் வீடு வளர்ந்திடும் காடு வளர்ந்திடும் காடு. சந்தேக கோரி ஆதி கதை முடிந்ததையா பாவி என் வாழ்க்கை. ஆதி கதை முடிந்ததையா பாவி என் வாழ்க்கை. பகையாய் இறந்து விட்டாய் என்னையே. இது வலித்து ஏறி வாடுகே கண்ணையே. இது வலித்து ஏறி வாடுகே. தன்னையே சந்தேக கோரி இது சந்தோஷ கேடி. பார்த்தோம் பெரிதென்று பறந்தோடி வந்த பார்த்தோம் பெரிதென்று பறந்தோடி வந்த என்னை கடந்தான் கேட்டு விட்டான் என்னிலே. நான் கண் மூடி சாய்ந்து விட்டேன் மண்ணிலே. நான் கண் மூடி சாய்ந்து விட்டேன் மண்ணிலே சந்தேக கோரி இது சந்தோஷ கேடி. இதை மறந்தவர் வீடு இன்பம் வளர்ந்திடும் காடு வளர்ந்திடும் காடு. சந்தேக கோரி என் மனைவி மக்கள் மீது சத்தியமாக உரைக்கிறேன் ஐயா. எத்தகைய களவாடி கண்ட நான் கிடையாது. நான் ஒரு உத்தமன் ஐயா. நான் ஒரு உத்தமன் ஐயா. இவ்வளவு தூரம் அடித்து சித்திரவதை செய்கின்றேன். ஆனால் அப்படி இருந்தும் நான் செய்யவில்லை என்ற இதே வார்த்தையை தான் உரைக்கின்றாய். சரி, உன் வார்த்தை பிரகாரமே நீ செய்யவில்லை. ஆனால் ஒன்று ஒரு வாரம் என்று சொல்லக்கூடிய 7 தினங்கள் உனக்கு அவகாசம் தருகின்றேன். அந்த 7 தினங்களுக்குள்ளாக இப்பேற்பட்ட செயலை செய்த அந்த கல்வர்களை நீ கண்டுபிடித்து வர வேண்டும். அப்படி நீ கண்டுபிடித்து வரவில்லை என்றால் 8வது நாள் உனக்கு தூக்கு
இறைவா இப்பேற்பட்ட துன்ப நிலையில் செய்யாத குற்றத்திற்காக என் மீது வீண்படி சுமத்தி விட்டேன். நானா இருக்கிற களவாடி கல்வன், நானா இருக்கிற களவாடி குற்றவாளி ஐயா. ஒரு வாரம் என்று சொல்லக்கூடிய 7 தினங்கள் எனக்காக அவகாசம் கொடுத்திருக்கிறேன். அதற்குள்ளாக களவாடி கல்வனை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிக்காவிட்டால் 8வது நாள் உனக்கு தோற்க எப்படி செல்வி? களவாடி கல்வனை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் இறைவா, எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? அம்மா, வேதனைக்குத்தான் நான் பிறந்தது, இதுவரையில் களவாடிய கல்வனையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பது ஒரு நாள். அந்த ஒரு நாளுக்குள்ளாக எப்படி நான் களவாடிய கல்வனை கண்டுபிடிக்க போகிறேன்? மன்னனத்தில் ஒரு உத்தமனை எப்பொழுது நான் பெயரிக்க போகிறேன்? களவாடிய கல்வனை கண்டுபிடிக்கவே முடியாதா? எனக்கு தூக்கு தண்டனை என்பது நிச்சயமாகி விட்டதா? நான் எங்கு செல்ல போகிறேன்? எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? இறைவா, இதுவோ நள்ளிரவு நேரம். இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த ஏரி கரையில் யாரோ 7 பெண்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண்கள் யாராக இருக்கக்கூடும்? இவர்கள் எதற்காக இங்கு வர வேண்டும்? சரி, இவர்கள் யார்? இங்கு எதற்காக வந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏரி கோடிகளே ஒரு பாழடைந்த ஆலயம் இருக்கிறது.
அந்த பாலடைந்த ஆலயத்துக்குள்ளே சென்று கதவை தாளிட்டு விட்டு தோரத்தின் வழியாக பார்க்கிறேன். இந்த பெண்கள் யாரும் கண்டுபிடிக்கிறேன். ஆகினால் புறப்படுகிறேன் ஆலயத்தின் உள்ளே.